வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வசதி குறைந்த குடும்பங்களுக்கு நாடு முழுவதும் 1000 வீடுகள் வழங்கி வைப்பு. இலங்கையில் சொந்த வீடுகளை எதிர்பார்த்திருப்போருக்கு மற்றுமொரு மகிழ்ச்சி செய்தி. மகிந்த வீட்டின் செல்லப்பிள்ளைக்கு மனம்பேரியுடன் தொடர்பு. சர்வதேச அமைப்பொன்றின் தலைவர் அம்பலமாக்கும் புலனாய்வு தகவல்கள். உங்களுக்கு கணவரை பற்றியோ பிள்ளையை பற்றியோ தெரியாது. பிரதமர் ஹரணியின் தனிப்பட்ட வாழ்க்கையை கூறி கடுமையாக எச்சரித்த தேரர். கஜேந்திரகுமாரும் ஸ்ரீதரனும் இணைந்து புது கட்சியா? அர்ச்சுனா தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுரவை போதைப்பொருள் வர்த்தகருடன் தொடர்பு படுத்தி பேசிய விவகாரம். காவல் நிலையத்திற்கு வரச் சொல்லவில்லை. விமல் வீரவன்ச. வரலாற்றில் முதன்முறையாக நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைக்கப்படுகிறது. போக்குவரத்து அமைச்சர் அறிவிப்பு. லட்சிய பறவைக்கு இறக்கைகள் தேவையில்லை. 12 வயது மாற்றுத்திறனாளியின் மகத்தான சாதனை. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். உலக வாழிடத்தின தேசிய கொண்டாட்ட விழா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றுள்ளது. நிதி வசதி இல்லாத ஏறத்தாழ 4000 வறிய குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டித்தருவதாக நகர அபிவிருத்தி அதிகார சபையால் செயற்படுத்தப்படும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கட்டி முடிக்கப்பட்ட 1000 வீடுகள் மக்களின் உரிமைக்கு வழங்கப்பட்டன. இந்த வீடுகளை ஜனாதிபதி மின்னணு தொழில்நுட்பம் மூலம் பொதுமக்களுக்கு உரிமையாக்கியுள்ளார். பல்வேறு காரணங்களால் தாமதமான வீட்டு உரிமை பத்திரங்களை வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 1000 பயனாளிகளுக்கு உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் வீடு கட்டுவதற்கு பொருளாதார வசதியில்லாத 1000 வறிய குடும்பங்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் 157 பேருக்கு அடையாளமாக காசோலைகள் வழங்கப்பட்டுள்ளது. உலக வாழிட தினத்தை முன்னிட்டு தீவு முழுவதும் நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நடத்தப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதற்கு ஜனாதிபதி இணைந்திருந்தார். இதனிடையே உலக வாழிட தினத்தை முன்னிட்டு பாடசாலை மாணவர்களின் கலைத்திறன்கள் மேம்படுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்ட ஓவிய கண்காட்சியையும் வீட்டு வடிவமைப்பு தொடர்பான படைப்புகள் அடங்கிய கண்காட்சிகளையும் ஜனாதிபதி பார்வையிட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியில் நாட்டில் 9 லட்சம் குடும்பங்கள் வசிப்பதற்கு சொந்த வீடுகளை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தேசிய வீடமைப்பு மேம்பாட்டு அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு தேசிய வீடமைப்பு மேம்பாட்டு அதிகார சபையின் உதவி திட்டத்தின் கீழ் 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்படவும் மேலும் கடன் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 2500 வீடுகள் கட்டி முடிக்கப்படவும் உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராட்சிக்கும் சம்பத் மனம்பேரிக்கும் தொடர்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை போலீஸ் துறையை அரசியலிலிருந்து விடுவிக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால இதனை தெரிவித்துள்ளார். நெவில் வன்னியராட்சி தற்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இக்கைது தொடர்பில் விளக்கமளித்த அஜித் தர்மபால போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் ஆணையாளரான ஏமல் பிரசாந்த நெவில் வன்னியராட்சியின் ஒன்றுவிட்ட சகோதரர் ஆவார். இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தினராவர். மேலும் வீரகட்டிய போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியும் பிரசாந்தவின் ஒன்றுவிட்ட சகோதரர் ஆவார். இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்துள்ளது. சம்பத் மனம்பேரி ஒளிந்திருந்து நீதிமன்றத்தில் முன்னிலையான பின்னர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் பாரப்படுத்தப்பட்டிருந்தார். ஆனால் மனம்பேரியிடம் எவ்வித போதைப்பொருளோ ஆயுதங்களோ கைப்பற்றப்படவில்லை. அதன் பின்னணி இப்போது ஏனென்று புரிகிறதல்லவா? பின்னர் 3 பக்க பி அறிக்கை ஒன்றை தயாரித்து ஏமால் பிரிசாந்த பலஸ்முல்ல நீதிமன்றத்தில் மனம்பேரியை முன்னிலை செய்யப்பட்ட பின்னர் சிரேஷ்ட போலீஸ் பொறுப்பதிகாரி ஒலுகலவிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட பின் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் இந்த நாடே அறியும். இச்சந்தர்ப்பத்தில் சம்பத் மனம்பேரி கைத்தொலைபேசி பாவிக்கவில்லை என கூறியுள்ளார். அது அப்பட்டமான பொய்யாகும். போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருக்கும் போது மனம்பேரியின் தொலைபேசி செயலிழக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசியல்வாதிகளிடம் மனம்பேரி பேசியது அனைத்தும் இருந்துள்ளது. ஆகவே அவற்றை குறித்த தொலைபேசி நிறுவனத்திடம் உரையாடி பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் விசாரணைகள் தாமதிக்கப்படும். அதே இக்கூட்டத்தின் தேவையாக இருக்கிறது. நாமல் ராஜபக்சவின் ஆட்கள் இவ்வளவு கம்பீரமாக பேசுவது அதனால் தான் ஆகும். நெவில் வன்னியராட்சியும் ஏமால் பிரிசாந்தவும் உறவினர்கள் என்று போலீசார் அனைவரும் அறிவர். தினேஷ் சாப்பட்டர் என்பவரின் உயிர்மாய்ப்பு சம்பவத்தை அப்போது புலனாய்வு பிரிவில் இருந்த ஏமால் பிரிசாந்தவே விசாரணை நடத்தியுள்ளார். அச்சம்பவத்தின் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதவருக்கு அப்போது போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் ஆணையாளர் பதவி கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருந்தது. இவை எவ்வாறு நடந்துள்ளன? நெவில் வன்னியராட்சியின் அழுத்தம் கடந்த காலங்களில் போலீசில் அதிகமாக இருந்துள்ளது. மஹிந்தவுக்கு எந்த தொலைபேசி வந்தாலும் அவரே பதிலளிப்பது வழமையாகும். மஹிந்த வீட்டின் செல்லப்பிள்ளையாக இருந்தவர்தான் நெவில் வன்னியராட்சி ஆவர். இவற்றின் இணைப்புகள் அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புபட்டதுதான் பல சம்பவங்களுக்கு காரணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
திருமணமாகாத பெண்மணி என்ற வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய உங்களுக்கு பிள்ளைகளின் எதிர்கால கனவு மற்றும் எமது நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரம் தொடர்பாக எமக்கிருக்கும் வேதனை உமக்கு தெரியாதென ஜனசெத்த பெரமுனவின் தலைவர் சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்திற்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆனால் எல்லா விடயங்களுக்கும் கட்டுப்பட முடியாது. எதிர்ப்பை தெரிவிப்பது எமது கடமையாகும். நீங்கள் நாட்டின் கலாச்சாரத்தை மாற்றுவதாக கூறினீர்கள். புதிய கலாச்சாரத்தை உருவாக்குவதாக சொல்கிறீர்கள். ஏன் உங்களுக்கு தெரியாதா? இந்த நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரம் ஒன்றுள்ளது. உங்கள் சிறுபராயத்தில் இது தொடர்பிலான அறிவு உங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எனது பிள்ளை எங்கு படிப்பது? தனது கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயங்கள் உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஏற்படுத்த போகும் கலாச்சாரம் ஓரின சேர்க்கையா அல்லது LGBTQ போன்ற சமூகமா? ஜனாதிபதி உறுதியாக மகா சங்கத்தினர் மத்தியில் தெரிவித்த கருத்தை நீங்கள் மாற்றவா நினைக்கிறீர்கள்? இந்த நாட்டில் இரு ஜனாதிபதிகள் இருக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரனும் இணைந்து கட்சியொன்றை ஆரம்பிக்கும் தருவாயில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். அதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் வானொலி ஊடகம் ஒன்றிற்கு கடந்த நாட்களில் வழங்கிய செவ்வியில் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சி ஒவ்வொரு அரசாங்கங்களும் விரும்பியது போல நடந்து கொள்வதாக அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியை பிளவுபடுத்த வேண்டுமென்ற எண்ணத்தில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழரசு கட்சியின் உடைவுக்கு ஸ்ரீதரன் பயன்படுத்தப்படுவதாக அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார். தங்காலை காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு தனக்கு இதுவரை எந்த அறிவிப்பும் வழங்கப்படவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். விசாரணைக்காக இன்று தங்காலை காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு பிமல் வீரவன்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக வெளியான தகவலை அடுத்து அது தொடர்பில் வினவிய போது இதனை குறிப்பிட்டுள்ளார். பெலியத்தே சனா என்ற நபரை ஜனாதிபதியுடன் தொடர்புபடுத்தி ஊடகங்களுக்கு அளித்த கருத்து தொடர்பான உண்மைகளை விசாரிப்பதற்காக அவரை காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தங்காலை காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வாய்மொழியாகவோ இதுவரை எந்த அறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். வரலாற்றில் முதன்முறையாக நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அமைப்பதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரும் சபை தலைவருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், இந்த திட்டம் இலங்கை கடற்படையின் ஒத்துழைப்புடன் செயற்படுத்தப்படும் என்றும் நெடுந்தீவு குடியிருப்பாளர்கள் கொழும்பில் உள்ள அதே விலையில் எரிபொருளை வாங்க அனுமதிக்கும் என்றும் கூறியுள்ளார். விசேட தேவையுடைய 12 வயதான மாற்றுத்திறனாளி சிறுவன் இலங்கை தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக்கு நீரிணை கடலை 9 மணி 11 நிமிடத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த 12 வயதான புவியாற்றல் என்ற சிறுவனே கடலை நீந்தி கடந்துள்ளார். நீந்துவதற்கு ஊனம் தடையில்லை என்பதை வலியுறுத்துவதற்காக இவர் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரையில் 9 மணி நேரம் 11 நிமிடத்தில் நீந்தி கடந்துள்ளார். இதற்கு முன்னதாக தலைமன்னார் தனுஷ்கோடி இடையிலான பாக்கு நீரிணை கடற்பகுதியை 23/2022 அன்று மும்பையை சேர்ந்த ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமி ஜியாராய் தனது 13 வயதில் நீந்தி கடந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.